ஜெயகரோட சுப்பர்ணா, அடியேன் கிருஷ்ணவராகன். அடியவங்களோட தாத்தா காரகுறிச்சி சேட்லூர் ஸ்ரீ உவே கிருஷ்ணமாச்சாரியா சுவாமியோட 100வது திருநக்ஷத்திரம் இந்த வருஷம் விஸ்வாவசு மார்கழி பரணி, அதாவது இங்கிலீஷ் டேட் 31 டிசம்பர் 2025 அன்னைக்கு நாங்கள் கொண்டாடலான் இருந்தோம். இதை குறித்து அடியனோட காலக்ஷேபாச்சாரியன் ஸ்ரீ உவே ஏபிஎன் சுவாமியோட பேசிட்டு இருக்கறச்சு சுவாமி என்ன சாதிச்சார்னா, தாத்தா வந்து வெஸ்மாம்பலத்தில் நிறைய பேருக்கு பாதுகா சஹஸ்ரம், லக்ஷ்மி சஹஸ்ரம், தேசிக ஸ்தோத்திரம் எல்லாம் சொல்லி கொடுத்தா. நீ ஏண்டா ஒரு பாதுகா சஹஸ்ரம், லக்ஷ்மி சஹஸ்ரம் பாராயணம் உன் கார்த்தால, அதுக்கப்புறம் சரண் சேவகர்கள் எல்லாரும் சேர்ந்து சாயந்தரம் ஒரு உபன்யாசம் மாதிரி ஒன்று பண்ணக்கூடாது? டிசம்பர் 6லேருந்து ஆரம்பித்து ஒரு வாரம் டிசம்பர் 12th மட்டும் பண்ணு அப்படின்னு சுவாமி சாதிச்சாச்சு. அடியன் வந்து சுவாமி கிட்ட கேட்டுருந்தேன், எதுக்கு சுவாமி இப்போ டிசம்பர் 6ன்னு சொல்கிறேன், தாத்தா அது வந்து எண்ட் ஆஃப் த மந்த் தானே வருது அப்படின்னு கேட்கச்சே, சுவாமி ஒரு சுவாரஸ்யமான விஷயமும் ஒன்று சாதிச்சார். அதாவது டிசம்பர் கார்த்திகை மாதம் கிருஷ்ணபக்ஷ பிரதம அன்னைக்கு தான் பாதுகா சஹஸ்ரமோட அவதார தினம் அப்படின்னு சுவாமி சாதிச்சார். அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு தான் சுவாமி தேசிகனும் திருநாட்டுக்கு அலங்கரித்த தினம். அதனால நீ டிசம்பர் 6லேருந்து 12th கொண்டாடுறது வந்து இன்னும் ஒரு ஃபிட்டிங் ட்ரிபியூட் ஃபார் தாத்தா, பாதுகா சஹஸ்ரம் அண்ட் ஆல்சோ சுவாமி தேசிகன் அப்படின்ற எல்லாமே சேர்ந்து வரும்டா. ஸோ அதனால நீனு 6லேருந்து 12th மட்டும் செலிப்ரேட் பண்ணு அப்படின்னு சுவாமி சாதிச்சார். அதை முன்னிட்டு அடியவங்கள் எல்லாம் ஒரு ஜூம் லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் எல்லாரும் ஜாயின் பண்ணிட்டு கார்த்தால பாதுகா சஹஸ்ரம் அண்ட் லக்ஷ்மி சஹஸ்ரம் இந்தியா டைம் படி 11 to 12 IST அப்போ ஜாயின் பண்ணிக்க வேண்டியது. சாயந்தரம் 6:30 PM IST போது சரண் சத்சங் யூடியூப் சேனலில் சரண் சேவகர்களான நாங்கள் எல்லாருமே பாதுகா சஹஸ்ரத்தை பற்றி ஒரு உபன்யாசமும் ஒன்று பண்ணுறோம். அது எல்லாரும் கேட்டு மகிழ்ந்து அனுபவிக்கணும்னு பிரார்த்திச்சுக்கிறேன். அடியேன் தன்யோஸ்மி. ஜெயகருட சுப்பர்ணா. அடியேன் ஜெயகருட சுப்பர்ணா கோஷ்டிக்கு எல்லாருக்கும் நமஸ்காரம். அடியேன் கிருஷ்ணவராமன். இன்னைக்கு நம்ம சதமானம் கொண்டாட போற காரகுறிச்சி சேட்லூர் கிருஷ்ணமாச்சாரியாரோட பேரன்னா. தாத்தாவோட திருநட்சத்திரம் பார்த்தேன்னா மார்கழி மாசம் பரணி நட்சத்திரம். ஆனா அடியோங்கள் ஏன் இன்னைக்கு இந்த ஒரு 6 நாள் கொண்டாடுறோம்னு பார்த்தீங்கன்னா இதனோட இன்னொரு ஒரு விசேஷமான ஒரு அர்த்தமும் இருக்கு. சுவாமி தேசிகன் வந்து பாதுகா சஹஸ்ரம் அவதாரமான தினம்ன்றது பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாசம் ரோஹிணி நட்சத்திரம் அந்த த்விதியா திதி அந்த மாதிரி தான். ஸோ அது வந்து இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதனாலையும் பாதுகா சாஸ்திரம்ன்ற ஒரு அவதார நாளும் நம்ம கொண்டாடுறதுக்காக. அதுக்கப்புறம் அடியனோட தாத்தா பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பாதுகா சாஸ்திரம் சொல்லி கொடுத்து எல்லாருக்கும் நிறைய பாராயணம் பண்ணா. அந்த ஒரு ரீசன்னாலையும் இன்னைக்கு வந்து அடியவங்கள் வந்து இன்னிலேருந்து பாதுகா சாஸ்திரமும் லக்ஷ்மி சாஸ்திரமும் ஒரு 7 நாளைக்கு பாராயணம் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். அடியன் வந்து அடியனோட காலக்ஷேப குரு ஸ்ரீ ஏபிஎன் சுவாமியோட இது பேசிட்டு இருந்தேன். இந்த மாதிரி தாத்தாவோட 100வது திருநக்ஷத்திரம் வருது சுவாமி, என்ன பண்ணலாம் அப்படின்னு. அப்போ சுவாமி தான் இமீடியட்டா ஒரு ஐடியா கொடுத்தாரு. தாத்தா நிறைய பேருக்கு பாதுகா சாஸ்திரம் லக்ஷ்மி சாஸ்திரம்லாம் சொல்லி வச்சிருக்காளேடா, நீ ஏன் அதை ஒரு உற்சவமா ஒரு பாராயணமா 7 நாள் பாராயணமா பண்ணக்கூடாது? அது நன்னா இருக்கும்ல, அது ஒரு தாத்தாக்கு ஒரு நன்ன ஞாபகார்த்தமா இருக்கும். தாத்தா பண்ண கைங்கரியமே நீ நீ அதை எடுத்து பண்ணலாமே அப்படின்னு சுவாமி சாதிச்சாச்சு. ஸோ அதனால அடியவங்கள் வந்து இமீடியட்டா மாலா மாமி கிட்டயும் பேசினோம். தாத்தா கிட்ட பாதுகா சாஸ்திரம் கத்துண்டா. ஸோ மாலா மாமி கிட்டயும் பேசி மாலா மாமியும் சொல்லியிருந்தா சரி கண்டிப்பா பண்றேன், இதுல என்ன இருக்கு, எல்லாம் நல்லபடியா நடத்தி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாலா மாமி உங்க எல்லாரையும் கூட கோஆர்டினேட் பண்ணி இன்னைக்கு வந்து நடத்தினது ஆரம்பிச்சு கொடுக்கறதுல அடியவங்களுக்கு ஒரு பரம சந்தோஷம், பரம கிருபை.
அதுக்கு மேல இப்போதைக்கு எதுவும் சொல்றதுக்கு வார்த்தை வரல. ஏன்னா அஹ், தாத்தா அவ்வளோ அவ்வளோ பேருக்கு இது பண்ண சொல்லி கொடுத்ததுக்கு இப்போ நம்ம ஒரு சின்ன கைமாறு மாதிரி தாத்தாக்கு பண்ற ஒரு சின்ன காணிக்கை மாதிரி இது நடத்தலாம் அப்படின்னு ஆம், அடியன் இதோட இது பண்ணிக்கிறேன். சுவாமி சுவாமி எழுதிட்டாருன்னா சுவாமி ஒரு அனுகிரக பாஷணம் மாதிரி சொல்லிடலாம் ரங்கா. இது 2 நிமிஷம் அடியா. 2 நிமிஷம் ஆகட்டும் ஆகட்டும். 2 நிமிஷம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எங்களை மாதிரி சரண் சேவக்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு மானியர் தாத்தா இருந்திருக்காரு. அப்படி அவரோட 100வது நட்சத்திரம் அதுலயும் நம்ம சுவாமி நம்ம சிஷ்யாள் இதுல கலந்துக்கிறதுங்கிறது ரொம்ப ஆப்டான விஷயம். ஏன்னா சுவாமி தேசிக நம்ம சுவாமிக்கு ஸ்ரீ தேசிக திவ்ய பாதுகா சேவகன்னே பட்டம் இருக்கு. அந்த மாதிரி சுவாமி தேசிகன் தேசிக பக்தி அப்படிங்கறதே தன்னுடைய லைஃபா வச்சுருக்காரு நம்ம சுவாமி. அதுவும் இந்த இடத்துல இருந்து இங்க மல்லேஸ்வரம் இப்போ அடிவங்கள் இருக்கிறது, இங்க சுவாமி இப்ப எழுதிருக்கிறது அந்த மல்லேஸ்வரம் வேணுகோபால கிருஷ்ண சுவாமி கோயில். இங்க சுவாமி ஒரு போட்ட வித ஒரு 17 வருஷம் முன்னாடி நினைக்கிறேன். அது இன்னைக்கு பெரிய விருட்சமா வளர்ந்துருக்கு. இங்க பாதுகா சாஸ்திர உற்சவம் அப்படின்னு இப்போ இங்க இருக்கவா கூட நிறைய பேர் அதை சேவிச்சிருக்கலாம். அடுத்து வரப்போகுது டிசம்பர் 25ஆம் தேதி அந்த உற்சவம். அப்படி ஆரம்பிச்சு இன்னைக்கு அது நடக்காத ஊரே இல்லை. இன்னைக்கு கர்நாடகால எல்லா கிராமங்களையும் நடந்துட்டு இருக்கு. ஸ்ரீபெரும்புதூர் நடந்திருக்கு, மயிலாப்பூர் நடக்கிறது, இன்னும் எத்தனையோ திவ்யதேசங்கள் நடந்துட்டு இருக்கு. உலகம் முழுக்க நடக்கிறது பாதுகா சாஸ்திர உற்சவம், இந்த பாராயணம்ன்றது. ஸோ பாதுகா சாஸ்திரத்தை கொண்டாடுறதுன்னு அது சுவாமி சஜஸ்ட் பண்ணதும் பெரிய ஆச்சரியம் இல்லை. நம்ம சரண் சேவக் நம்ம கிருஷ்ணவராக அந்த எடுத்து பண்றதுங்கிறதும் ஆச்சரியம் இல்லை. அடியவங்களுக்குலாம் பெரிய பாக்கியம். அந்த மாதிரி இவர் நம்ம சுவாமியோட தாத்தா அவருடைய 100வது நட்சத்திரம் பெரியவர்களுடைய திருநட்சத்திரங்கள்லாம் கொண்டாடணும் அப்படிங்கிறது நம்ம கர்த்தவியம். அதை இவர் இப்படி ஏத்துண்டு ரொம்ப சிறப்பா பண்றார். அது ரொம்ப எங்களுக்கும் அது பெரிய பாக்கியம் இதுல கலந்துக்கிறதுக்கு. அடியன் சர்வோபியம் சமாஸ்ரித்ய சகலம் பத்ரமஷ்டுதே ஸ்ரீயாச்ச பத்ரயா ஜுஷ்டः யஸ்தம் பத்ரம் நமாம்யஹம். ஸ்ரீமான் வெங்கடநாதார்யः கவிதார்க்கிககேசரி வேதாந்தாச்சார்யவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி. ஸ்ரீகிருஷ்ணமார்யம் கருணாலயந்தம் வேதாந்தயுக்மம் சமதீதவந்தம் வத்சாபிச்சாரம் விதுஷாம் வரேண்யம் ஸ்ரீபாஷ்ய சிம்மம் பிரணமாமி நித்யம். श्रीमच्छटार्यतिशेखरलब्धबोधं श्रीरङ्गनाथयतिर्यकृपैकपात्रं श्रीमत्पराङ्कुशरयतीन्द्रजयावलम्बं श्रीरङ्गनाथयतिशेखरमाश्रयामः. श्रीमच्छटारिषटकोपयतीन्द्रङ्गिकार्यात्मजातमुनिभिर्गुरुसार्वभौमैः सम्प्रेक्षितं करुणया परिपूर्णमोदं लक्ष्मीनृसिंहषटकोपमुनिं भजामः. सन्त श्रीरङ्गपृथ्वीशचरणप्राणशेखराः जयन्ति भुवनत्राण पदपङ्कजरेणवः. सन्त श्रीरङ्गपृथ्वीशचरणत्राणशेखराः जयन्ति भुवनत्राण पदपङ्कजरेणवः. श्रीरङ्गनाथ दिव्यमणि पादुकाभ्यां नमः. नमः सरसे. नम्बो காரக்குறிச்சி கிருஷ்ணமாச்சாரியார் மாமா நம்ம எல்லாருக்கும் ரொம்ப அத்தியந்தம் ஆப்த தமர் அந்த சுவாமி. உங்களுக்கெல்லாம் எப்படி பாதுகா சகஸ்ரம் அந்த சுவாமி சொல்லி வச்சாரோ அந்த மாதிரி அடியனுக்கு பாதுகா சகஸ்ரத்துல ஒரு ருச்சியை உண்டாக்கினவர் கிருஷ்ணமாச்சாரியார் மாமா தான். அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. பாதுகா சகஸ்ரம் இருக்கு. சுவாமி தேசிகனுடைய ஒரு ஆச்சரியமான ஒரு ஸ்தோத்திர விசேஷம். அதை நாம அனுபவிக்கணும்ன்றது தெரியும். ஆனால் இன்னைக்கு ஓரளவுக்கு பாதுகா சகஸ்ரத்தை அடியன் கொண்டாட முடியறதுன்னு சொன்னா அதுக்கு முழுக்க காரணம் நம்ம கிருஷ்ணமாச்சார மாமா தான். கிருஷ்ணவராகனுக்கு கூட தெரியாது பல விஷயங்கள் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கலாம் இல்லையா? நம்ம கோஷ்டி கௌஸ்துபம் கோஷ்டியா ஹஸ்திகிரி ஸ்ட்ரீட்ல கேஜிகே சுவாமி திருமாளிகையில தான் இந்த ஸ்தோத்திர பாடம் ஆரம்பித்தது. இப்ப இங்க இவெல்லாம் கல்வெட்டு மாதிரி பாதுகா சகஸ்ரம் சேவிக்கிறோம். நம்ம சரண் சேவக்கெல்லாம் நீங்க எல்லாம் ஜாகிரதையா இருக்கணும். மாலதி மாமி மாலா மாமி வைரேகி மம்மி இவெல்லாம் புஸ்தகம் இல்லாமல் பாதுகா சகஸ்ரம் சொல்லக்கூடியவன். நான் ஏதோ ஸ்தோத்திரத்துக்காக சொல்லல, இதெல்லாம் நம்ம காரக்குறிச்சி சுவாமியுடைய பெருமை.
இவா ஒவ்வொருத்தரும் 1000 ஆவர்த்திகள் பாதுகா சகஸ்ரம் பண்ணியிருக்காங்க பாராயணம். இந்த கோஷ்டி அத்தனை பேரும் ஒவ்வொருத்தரும் 1000 ஆவர்த்திக்கு மேல பாதுகா சகஸ்ரம் பாராயணம். எப்படின்னா மாம்பலத்துல அங்க கேஜிகே சுவாமி திருமாளிகையில எதிர ஒரு இடம் இதுக்காகவே ஏற்படுத்தி அங்க 108 திவிரேச பெருமாள்கள் படத்தெல்லாம் மாட்டி வச்சு அதுல தினந்தோறும் இவாளுக்கு மத்தியானத்து வேளையில கிருஷ்ணமாச்சாரி மாமா ஸ்தோத்திர பாடங்கள் சொல்ல ஆரம்பித்தார். பாதுகா சகஸ்ரம், பஞ்சஸ்தவம், லக்ஷ்மி சகஸ்ரம், ஸ்தோத்திர ரத்னம், இப்படி எல்லாம் சொல்லிட்டே வந்தார். சொல்லிட்டே வரச்சே மாமாவுக்கு என் பேர்ல ரொம்ப ரொம்ப கிருபை உண்டு. சின்ன பையன் நன்னா நாளைக்கு வளரணும், அவனுக்கு நாம ஏதாவது ஒரு வாய்ப்பு உண்டாக்கணுன்றதுக்காகவே கேஜிகே சுவாமிக்கும் என் பேர்ல ரொம்ப பிரியம் உண்டு. என்ன சின்ன வயசுல தடுத்தவா அதிகம் அப்படின்னு சொன்னா கூட அதை விட எனக்கு தடுப்பறனா இருந்து வளர்த்தவா ரொம்ப அதிகம். அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அப்ப கேஜிகே சுவாமி கிருஷ்ணமாச்சாரி மாமாவும் சேர்ந்து இவன் வெறுமை உட்கார்ந்து அப்படி இப்படி இப்படி பைக்கில் சுத்திட்டு இருக்கான், இவனை மடக்கி போட்டாதான் சரியா இருக்கும்னு அங்க ஹஸ்திகிரி தெருவுல இவா கோஷ்டிக்கு நல்ல 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 விதுஷிகளா இருக்கக்கூடிய கோஷ்டி, எல்லாம் பண்டிதாளா இருக்கக்கூடிய கோஷ்டி, ஸ்திரீகளா இருந்தாலும் நல்ல விஷயங்களை தெரிஞ்சிருக்கிற கோஷ்டி, அந்த கோஷ்டிக்கு பாதுகா சகஸ்ரம் சொல்றபடி ஏற்படுத்தினார். புதன்கிழமை வியாழக்கிழமை அப்படி அந்த மாதிரி 2 நாள் மாதிரி பாதுகா சகஸ்ரம் சொல்ல ஆரம்பிச்சேன். கிட்டத்தட்ட 2.5 வருஷம் பாதுகா சகஸ்ரம் இவாளுக்கு முழுக்க சொல்லியிருக்கேன். முதல்ல பாதுகா சகஸ்ரம் இங்கதான் ஆரம்பிச்சோம். அதை முடிச்சு நாங்க என்ன பண்ணினோம்னு சொன்னா, அப்பதான் எனக்கு ஒரு ஆசை வந்தது. கிருஷ்ணமாச்சாரியார் சுவாமியும் அதுக்கு ஒரு தூபம் போட்டார். எனக்கு அந்த ஆசையை தூண்டி விட்டார். மடிப்பாக்கத்துல உப்புலியப்பன் பட்டாபிஷேக ராமர் கோவில்ல முதல்ல பாதுகா சகஸ்ர உற்சவத்தை அப்பதான் ஆரம்பிச்சோம். கரெக்டா வைரேமணி ஞாபகம் இருக்கா? மடிப்பாக்கம் உப்புலியப்பன் கோதன் ராமர் கோவில் அந்த பட்டாபிஷேக ராமர் கோவில் தான் முதல் பாதுகா சகஸ்ரம் ஆரம்பிச்சோம். குட்டி தேசிகன், இவ்வளவு பெரிய தேசிகன் தான் இருப்பார். இப்ப நாம திருமாளிகை தோறும் தேசிகன் பாதுகா சகஸ்ர உற்சவத்துல நாம பிரதிஷ்டை பண்ற மாதிரி இந்த குட்டி தேசிகன் தான் வச்சிருந்தோம். அவரை வச்சுதான் அங்க பாதுகா சகஸ்ர உற்சவம் ஆரம்பிச்சு 32 பக்ஷணம் பண்ணிட்டோம். ஆனா பாதுகா சகஸ்ரம் ஸ்பீடா ஓடல. எங்களுக்கு ஒரு 8 பத்ததி ஆன உடனே அப்புறம் 2ஆ பிரிச்சுன்னு சேவிக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்படித்தான் அந்த தடவை சேவிச்சு முடிச்சோம். அந்த தடவை இன்னொன்னு பண்ணினேன், 32 ஸ்வீட்டாவே போட்டுட்டேன். எல்லாருக்கும் சந்தோஷப்படுறோமோ இல்லையா? எல்லாரும் ஒரு கை புளியோரை கிடைக்குமாறு காத்துட்டா. எல்லாரும் ஒரே ஸ்வீட், ஒரே தித்திப்பு. 32 பக்ஷணங்களும் பண்ணினதுனால ஒரே தித்திப்பாவே போயிடுது. அந்த மாதிரிதான் முதல்ல ஆரம்பிச்சது. அப்போ நம்ம பாதுகா சகஸ்ர கோஷ்டி, இந்த கோஷ்டி இருக்காளே, ஹஸ்திகிரி தெருவில் இருக்கக்கூடிய கோஷ்டி இருக்காளே, இவர்களுக்கு கிருஷ்ணமாச்சாரியார் சுவாமி சொல்லி வைத்து அவர்களை கொண்டுதான் பாதுகா சகஸ்ர உற்சவம்ன்றது முதல்ல ஆரம்பமாச்சு. இன்னைக்கு மல்லேஸ்வரத்துல இப்ப திருப்பி வந்திருக்கேன். வர 25ஆம் தேதி அன்னைக்கு பாதுகா சகஸ்ரத்தை விசேஷமா கொண்டாடுறதுக்கு உண்டான ஏற்பாடுகள் பண்றதுக்கு அந்த இடத்துல எங்க 3000 பேர் 4000 பேர் உட்கார்ந்து பாதுகா சகஸ்ரம் சேவிப்பாளோ, எங்க சுவாமி தேசிகன் கைத்தலத்துல எழுந்தருளி பெருமாள் திருவடி தொடர உற்சவம் நடக்குமோ, அந்த வேணுகோபாலன் திருவடி வாரத்துல இன்னைக்கு இந்த கிருஷ்ணன் திருவடி வாரத்துல நம்ம கிருஷ்ணமாச்சார சுவாமியினுடைய 100வது திருநக்ஷத்திர கொண்டாட்டம் நடக்கிறது. அவருடைய பேரன் கிருஷ்ண வராகன் ஆரம்பித்து சொல்றார். அதுல கிருஷ்ணனான அடியனுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சு இதை தொடங்கிறதுன்றதான ஒரு வியாஜம் கிடைச்சிருக்கு. இன்னொரு விசேஷம் என்ன அப்படி கேட்டா, நம்ம கிருஷ்ணமாச்சார சுவாமி ஆரம்பித்து வைத்ததான இந்த பாதுகா சகஸ்ரம் இன்னைக்கு எல்லா இடத்துலையும் நடக்கிறது. அவர்கிட்ட கத்துட்டு வா எல்லாரும் நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. ஒவ்வொருத்தரும் 100 பேருக்கு சொல்லி கொடுத்து வச்சுட்டு இருக்கான். அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கிறதுனால அடுத்த வாரம், அதாவது 14ஆம் தேதி அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சௌந்தரியபுரம்ன்றதான க்ஷேத்திரத்துல பாதுகா சகஸ்ர உற்சவம் நடக்க போகுது. அந்த பாதுகா சகஸ்ர உற்சவத்துல ஒரு விசேஷம் என்னன்னா, பாதுகா சகஸ்ர விஜய ஸ்தம்பம் பிரதிஷ்டை பண்றோம். The first in the world, உலகத்தில் முதல் முறையாக, உங்க எல்லாருக்கும் இந்த விஷயத்தை சொல்றேன், உலகத்தில் முதல் முறையாக பாதுகா தேவி விஜய ஸ்தம்பம், பாதுகா விஜய ஸ்தூபி சௌந்தரியபுரம், அது வந்தவாசி மார்க்கத்துல, காஞ்சிபுரம் வந்தவாசி மார்க்கத்துல இருக்குது. அந்த ஊர் வந்தவாசி போற வழியில இருக்குது. தென்னாங்கூருக்கு முன்னாடியே வரக்கூடியது. மேல்மா கூட்டு ரோட்டு கிட்டக்க போனா சௌந்தரியபுரம்ன்றதான ஒரு ஊர் இருக்கு.
வர டிசம்பர் 2025 டிசம்பர் 14 அன்னைக்கு சண்டே அன்னைக்கு அங்க ஒரு கிராண்ட் பாதுகா சகஸ்ர உற்சவம் நடக்குது. அந்த உற்சவத்துல பாதுகா சகஸ்ர விஜய ஸ்தம்பம் பிரதிஷ்டாபனை பண்றோம். இது ஒரு பெரிய வைபவமா நடக்கிறது. இது நம்ம கிருஷ்ணமாச்சாரியார் சுவாமியினுடைய 100வது திருநக்ஷத்திரத்தை முன்னிட்டு நடக்கிறதுன்னு சொன்னாலும் அது நமக்கு பெருமைதான். அதை நடத்துறவன் யாரு அப்படி கேட்டா, கிருஷ்ணமாரிய மகாதேசிகனுடைய சிஷ்யனான அவருடைய அந்தேவாசியான கிருஷ்ணன் என்று அவராலே சொல்லப்படக்கூடியதான ஒரு சிறு பையன். இப்படி பஞ்ச கிருஷ்ணர்கள் சேர்ந்து இந்த பாதுகா சகஸ்ர நடக்கிறது. நம்ம கிருஷ்ணவராகன் வெளிநாட்டுல இருந்தாலும் ஒரு நல்ல அந்த காரக்குறிச்சின்ற க்ஷேத்திரமே ஆஸ்திக சிந்தனை 2 சிவர் அழகிய சிங்கர்கள் அவதரித்திருக்கக்கூடிய க்ஷேத்திரம். கிருஷ்ணமாச்சாரிய சுவாமிக்கும் ஐஷங்கருடையதான திருமேனி சம்பந்தம் உண்டு. அந்த மாதிரி ஒரு சம்பந்தத்தோட அவர் இத்தனை பேருக்கு சொல்லி வச்சிருக்காரு. ஸ்ரீமத் ராமாயணம் இடைவிடாம ஓரியண்டல் ஸ்கூல்ல நவராத்திரி உற்சவத்துல சப்தாக பாராயணம் கிருஷ்ணமாச்சாரியார் சுவாமி பிரதானமா இருந்து அந்த ஃபுல் பாராயணத்தை அவர் நடத்தி கொடுத்திருக்கார். வருஷா வருஷம் ஓரியண்டல் ஸ்கூல்ல நடக்கக்கூடிய நவராத்திரி பாராயணம் நம்ம காரக்குறிச்சி கிருஷ்ணமாச்சாரியார் சுவாமி தான் பண்ணுவார். அப்ப ஏற்பட்டதான அந்த சுவாமிய நினைச்சுண்டு அவருடைய பேரன் ஒரு இனிஷியேட் எடுத்துட்டு நல்ல குளிர் அந்த ஊர்ல ஜெனிவால நல்லா வெள்ளை மழை பொழிகின்றதுன்னு ஸ்னோஃபால்ஸ் விழுந்துட்டு இருக்கு. அதெல்லாம் பத்தி கவலைப்படாம தாம் பண்ணணுன்றதான ஸ்ரத்தையோட அதுல முதல்ல அவருடைய கிரகிணி அவருடைய மனைவி ஹரிணி அதுக்கு ஃபுல் பார்ட்டிசிபேஷன் ஃபுல் கோஆபரேஷனோட கூட இருந்து பசங்க எல்லாரும் இன்வால்வ் பண்ணிட்டு அவருடைய தம்பி அவருடைய குடும்பத்தார் எல்லாரையும் அரவணைச்சிட்டு, என்ன அவர் கொஞ்சம் பப்ளிசிட்டி லேக்கிங், அவருக்கு எப்படி அதை எல்லாருக்கும் வெளியில சொல்லணும்னு தெரியாது. நம்ம அட்மின் சுந்தர சுவாமி மாதிரி தான் முக்கியமான விஷயத்த முக்கியமான சமயத்துல சொல்ல மாட்டார், விட்டுடுவார். நம்ம சுந்தர சுவாமி மாதிரி சுந்தர சுவாமி தோஷம் சொல்லல, சந்தோஷமா சமத்தா சொல்றோம். அதனால எல்லாம் ஒரே ஊர் அதான் ஒரே ஊர் அடுத்த அட்மின் உருவாயிட்டு இருக்காருன்னு சொல்றேன், வேற ஒன்றும் இல்லை. அதனால இப்படி ஒரு வைபவமா நடத்தி கிருஷ்ணமாச்சாரிய சுவாமி கிட்டயே யார் பாதுகா சகஸ்ரம் கத்துண்டாலோ அவர்களை கொண்டே இந்த பாதுகா சகஸ்ரத்தை ஆரம்பிக்கணும்ன்றது நடத்துறார். அடுத்த மாசம் இருந்தாலும் இது பாதுகாதேவி அவதார மாதம். இன்னைக்கு பிரதம பாதுகா சகஸ்ர அவதாரம், பிரதம த்விதீய வந்துடுத்து. ஆனாலும் பாதுகா சகஸ்ர அவதாரமே கார்த்திகை மாசம் கிருஷ்ண பிரதம சுவாமி தேசிகன் பரமபரித்த நாள். இது பாதுகா சகஸ்ரமும் இப்படிதான் அவதாரம் பண்ணித்து. ஆனா இந்த சமயத்திலேயே நடத்தணும் என்று கிருஷ்ணவராகனுக்கு ஒரு ஆசை. நீங்க எல்லாம் சேர்ந்திருக்கீர்கள். தினந்தோறும் 11 மணிக்கு நாம சரியா ஆரம்பித்து அதுக்கு அந்த மாலாமாமி அப்புறம் நம்ம வையுமண்ணி அவெல்லாம் என்ன ஒரு புரோட்டோகால் வச்சிருக்காளோ அந்த கிரமத்துல பாதுகா சகஸ்ரத்தை சேவிக்க வேண்டியது. இப்ப அடியை நான் ஆரம்பிச்சு வச்சுடுறேன். இங்க மேல கோவில்ல உற்சவங்கள் நடக்கிறது, அதுக்கு வந்திருக்கோம். டிசம்பர் 25 இந்த வருஷம் ஸ்பெஷல், வருஷம் ஸ்பெஷல். மல்லேஸ்வரத்துல கிருஷ்ணமாச்சாரிய பாதுகா சகஸ்ர கோஷ்டியும் அடியான் பிரார்த்திச்சுட்டு இருக்கேன். இங்க என்ன ஸ்பெஷல்னா 500 பாதுக கோவில் பிராகாரங்கள்ல எழுந்துருள பண்ணி அந்த 500 பாதுக பேர் மேல பெருமாள் எழுதப்படுறது. அதுதான் இந்த வருஷம் ஸ்பெஷல் நடக்க போறது. இது எல்லாமே ஒரு சந்தோஷமாக ஒரு சந்தர்ப்பமாக நமக்கு கிடைத்திருக்கிறது. நாம எல்லாரும் சேர்ந்து கிருஷ்ணமாச்சாரியார் மாமாவை மனசுல நினைச்சுண்டு இந்த பாதுகா சகஸ்ரத்தை நாம எல்லாரும் பாராயணம் பண்ணலாம். லக்ஷ்மி சகஸ்ரத்தை நாம எல்லாரும் பாராயணம் பண்ணலாம். ஸ்ரீரங்கநாத திவ்யமணி பாதுகாபியாம் நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. திருவாதிரை ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய திருநக்ஷத்திரம், நாளைக்கு புனர்வசு, புஷ்யம், வரிசையா பாதுகா சகஸ்ரம் 3 நாள் கரெக்டா பரதனுடையதான திருநக்ஷத்திரத்தோட நமக்கு கரெக்டா கிடைச்சிருக்கு. நமக்கு அதுவும் ஒரு பெரிய விசேஷம். இன்னைக்கு மிருகசீரிஷம் திருவாதிரை மேல வந்திருக்கு. சந்த ஸ்ரீரங்க பிருத்வீஷ சரணத்ராண சேகராஹ ஜெயந்தி புவனத்ராண பரபங்கஜரேணவஹ. கேவி ஒரு ஆர்த்தி பண்ணுமா?